எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஊரில் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய கொரோனா வைரஸ் வந்துட்டு இருக்க அதிகமாக ஆகிட்டே இருக்குது. உங்களுக்கு தெரியுதுங்களா? நியூஸை பார்த்தாலும் சரி, பேப்பர் பார்த்தாலும் சரி, எல்லாத்துலேயும் பார்த்தா கூடுதல் வழியாக குறையிற மாதிரி தெரியல. இந்த வர்றதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, எல்லாம் வெளியே போகிறத கொஞ்சம் குறைச்சாச்சு, எல்லாம் மாஸ்க் போட ஆரம்பித்தாச்சு, எல்லாமே வந்துட்டு சுத்தமாக இருக்க ஆரம்பித்தாச்சு. இன்னும் கேட்டிங்கன்னா, சில வீடுங்களில் பார்த்திங்கன்னா காய்கறிலாம் வாங்கிட்டு வந்த உடனே அழகாக எடுத்துகிட்டு போய் அதை நல்லா கழுவி வாஷ் பண்ணி கொஞ்சம் நேரம் காய வச்சு அதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜில் அடுக்குறாங்க. அதெல்லாம் வந்துட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க மத்தியில் நான் வந்து கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தான் அதை வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்துட்டு வீட்டுக்கு உள்ளே வரும்போது நல்லா கை காலை கழுவிட்டு தான் வரோம். எல்லாம் செய்கிறீங்க, எல்லாம் ஓகே தான். ஆனால் வந்து வைரஸ் வந்துட்டு குறைஞ்ச மாதிரி தெரியல. ஒரு சின்ன விஷயத்த நம்ம வந்துட்டு யோசிக்கணுங்க. எல்லாம் பண்ணிட்டோம் நம்ம, ஆனால் வந்துட்டு இந்த மாஸ்க் விஷயத்த வந்துட்டு கொஞ்சம் கோட்டை விட்ட மாதிரி எனக்கு தெரியுது. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது கரெக்டாக என்னன்னு நீங்கள் வந்துட்டு பாருங்கள். என்னென்னா, எல்லா இடத்துக்கும் நம்ம போகிறோம் வரோம், எல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த காட்டன் மாஸ்க்கு, கிளாத் மாஸ்க் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு சிலர் வேறு மாஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து காட்டன் மாஸ்க் யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. காட்டன் மாஸ்க்கு வந்துட்டு டஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி கொடுக்குங்க. ஆனால் வைரஸை ஃபில்ட்ரு பண்ணி கொடுக்காது. நிறைய பேர் சொல்கிறாங்க, எனக்கு நிறைய இம்யூனிட்டி இருக்குது, என் மாஸ்க் இல்லைனாலும் எங்களுக்கெலாம் வராது, நான் அப்படியே தான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் வந்துட்டு உங்களுக்கு வராது. நீங்கள் வந்துட்டு ஒரு நல்ல ஹெல்த்தியான இதில் இருக்கீங்க. ஆனால் நீங்கள் போயிட்டு வரும்போது உங்களுக்கு வரல. ஆனால் உங்கள் மூலயமா உங்கள் வீட்டில் இருக்க சின்ன பிள்ளைங்க, பெரிய வயசானவங்க, அவங்களுக்கு வந்துடுதில்ல. இப்போ நான் ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் மைண்ட் பண்ணிங்க, அதை மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்துட்டு இதுக்கு போகிறோங்க, கடை தெருவுக்கெல்லாம் போகிறோம். கூட்டம் அதிகமான இடத்துக்கு போகும்போதாவது மாஸ்க்கு மேலே வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. நம்ம இந்த காட்டன் மாஸ்க்கு எப்பயும் போட்டு போகிறோம், அதை அப்படியே அவுத்து கொண்டு வந்து அழகாக மாட்டி வச்சிடுறோம், வீட்டில் மாட்டி வச்சிடறோம். போகும்போது பார்த்திங்கன்னா அந்த மாஸ்க் எடுத்துகிட்டு போய் போட்டுட்டு அப்படியே போயிட்டு வந்துடுறோம். இப்போ துணி மாஸ்க்கு எடுத்துக்கோங்களேன், அதை வாஷ் பண்ணி போடுறோம், வாஷ் பண்ணி போட்டு யூஸ் பண்ணுறோம், போகிறோம் வரோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா போலீஸ் இருக்காங்கல்ல, அவங்க நம்மளை கேட்காம இருக்கிறதுக்கு மட்டும்தான். அவங்க இங்கே மாஸ்க் போட்டிருக்கேன், ஓகே நான் போட்டிருக்கேன், அவ்வளோதான். அதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். அட்லீஸ்ட் நீங்கள் மார்க்கெட்டுக்கு போகும்போது, இல்லை கூட்டம் அதிகமாக இருக்கிற இடத்துக்கு போகும்போதாவது இந்த கிளாத் மாஸ்க்கு அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த கோவிட் மாஸ்க்கோ, N95ன்னு ஒரு மாஸ்க் இருக்குது, அந்த மாஸ்க்கு போடலாம். அது கொஞ்சம் காஸ்ட்லி தாங்க, விலை அதிகம். ஆனால் அதை விட இன்னும் கொஞ்சம் விலை கம்மியில் இருக்குது, 3 லேயர் மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாஸ்க்கு யூஸ் பண்ணிங்கன்னா வைரஸும் வராது, டஸ்ட்டும் வராது. அதை நம்ம கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டோம்னா இப்போ இருக்கிற இந்த கொரோனா வைரஸ் சென்சஸை நம்ம குறைக்கலாம். நிறைய அதிகமாக வந்துட்டுருக்கு. அதை நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்னது எவ்வளோ மாற்றிக்கிட்டோம், இதையும் மாற்றிக்கிட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு எனக்கு தோணுது. இது பாருங்கள் மாஸ்க்கு, இது இந்த ப்ளூ கலர், க்ரீன் கலர், அந்த மாதிரி இந்த கலரில் இருக்குது. இதில் அடுக்கடுக்காகவும் இருக்குது. இதை நான் கட் பண்ணி காட்டுறேன். அதில் பாருங்கள், இதில் 3 லேயர் இருக்குங்க. நீங்கள் நிறைய பேருக்கு இது தெரிய மாட்டேங்குது. 3 லேயர்னாலே 3 மடிப்பு இருக்கிறது தான் 3 லேயர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காட்டன் மாஸ்க்லேயும் அந்த மாதிரி 3 லேயர் மடிப்பு இருக்குது. இந்த சாதா மாஸ்க்லேயும் அந்த மாதிரி இருக்குது. இந்த கிளாத் மாஸ்கில் இருக்கிற நிறைய பேர்கிட்ட நான் கேட்டப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த 3 மடிப்பு இருக்குது, இதுதான் 3 லேயர் மாஸ்க் அப்படின்றாங்க. மடிப்பு கணக்கு இல்லைங்க. இப்போ நான் இந்த மாஸ்க்கு கட் பண்ணி காட்டுறேன். இதில் பாருங்கள் எப்படி தெரியுதுன்ட்டு. இப்போ இதோ கட் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 3 லேயர் தனித்தனியாக இருக்கும் பாருங்கள். நல்லா பிரித்து காட்டுறேன். உள்ளே இருக்க ஒரு லீஃபாக இருக்குது இல்லைங்க, இது தாங்க 3 லேயரு. இதை தான் நம்ம 3 லேயர் மாஸ்க்கு, இதை தான் நம்ம கட்டிட்டு போகணும் வெளியில். இது தான் கொரோனா வைரஸ்ஸு நம்ம உடம்புக்குள்ளே வராமல் தடுக்கிறது.
ஆனால் நீங்கள் இந்த காட்டன் மாஸ்க்கு யூஸ் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக வந்து நம்ம உடம்புக்குள்ளே கொரோனா வைரஸ் உள்ளே போயிடும். இந்த காட்டன் மாஸ்க்கு டஸ்ட்டு மட்டும்தான் உள்ளே போகாமல் தடுக்கும் வழிய வைரஸை தடுக்காது. நம்ம வைரஸை தடுக்கணுன்னா இந்த மாதிரி 3 லேயர் மாஸ்க்கு, அப்படி இல்லைன்னா N95ன்னு இருக்குது அந்த மாஸ்க்கு, இல்லை அதே மாதிரி நிறைய வெரைட்டி இது இருக்குது, அதை யூஸ் பண்ணலாம். ஆனால் N95 மாஸ்க்கு மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கவங்க யூஸ் பண்ணால் அதுக்கு ரொம்ப நல்லது. நமக்கு சாதாரண நம்ம இது வந்து இந்த 3 லேயர் மாஸ்க்கு இருக்கிறதே பயன்படுத்தினா போதும், வைரஸை நம்மக்கிட்ட வராமல் தடுக்கலாம். அது கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் குறையுமோ, நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கலாம். எல்லாமே பண்ணிட்டோம், நம்ம எல்லாமே சுத்தமாக இருக்கும். இப்போ எல்லாமே நம்ம லைஃப் ஸ்டைலே ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஒரு தடவை தான் வெளியில் போகிறோம், போயிட்டு வந்து நம்ம வந்து சுத்தமாக தான் எல்லாம் பண்ணுறோம். இருந்தாலும் வைரஸ் வந்துட்டு பரவிக்கிட்டே இருக்குது. என்ன காரணம்னே தெரிய மாட்டேங்குது. அப்படின்னு பார்த்தா இந்த மாஸ்க்கு மேலே கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணால் நல்லா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. நான் சொல்கிறது கரெக்டாக என்னன்னு உங்களுக்கு தெரியும். தயவுசெய்து மாஸ்க்கை வந்துட்டு யாருமே அவுக்காதீங்க, ரிமூவ் பண்ணாதீங்க. பேசும்போது சிலர் வந்துட்டு காதில் மற்றவங்களுக்கு கேட்க மாட்டேங்குது அப்படின்ட்டு மாஸ்க்கை லைட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு பேசுகிறாங்க. அப்படி பண்ணுறது ரொம்ப தப்பு. நம்ம வந்துட்டு வைரஸை கண்ட்ரோல் பண்ணணும்னா நம்ம மாஸ்க்கை வந்துட்டு எப்பயுமே எந்த காரணத்துக்காகவும் ரிமூவ் பண்ணிவிட்டு பேசக்கூடாது. மாஸ்க்கு போட்டுக்கிட்டு தான் பேசணும். நம்ம வந்து கவர்மெண்ட் சொல்கிறத கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும்ல, ஃபாலோ பண்ணி தான் பார்ப்போமே. நிறைய பேருக்கு வந்துட்டு மாஸ்க் போடாமல் இருந்தாங்க, எல்லோரும் வந்துட்டு இப்போ வந்துட்டு நிறைய பேர் சிக்காகிட்டே இருக்காங்க. பெரிய ஆளுங்கள்லாம் வேறு இப்போ சிக்காகிட்டு இருக்காங்க, உங்களுக்கு நல்லா தெரியுது. கொஞ்சம் வந்துட்டு இதை கன்சிடர் பண்ணுங்கள். ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்வோம் நாட்டுக்காக. தேங்க்யூ ஆல்.